விசிட்டேஷன் ஆஃப் த வர்ஜின் மேரி. அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்த பெருவிழா. ஆண்டவரின் தூதர் அன்னை மரியாவுக்கு மங்கள வார்த்தை சொன்ன அதே நாள்ல அன்னை மரியாவோட உறவினரான எலிசபெத் அம்மாள் முதிர் வயதுல கருவுற்றிருக்கிறதாவும் சொல்லப்படுது. இதை கேள்விப்பட்ட அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்க 100 மைல் தொலைவில் உள்ள ஹெப்ரோன்ங்கிற ஊருக்கு பயணமாக்குறாங்க. அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்து வாழ்த்துறப்போ எலிசபெத் அம்மாள் வயிற்றில் இருக்கும் குழந்தை மகிழ்ச்சியில துள்ளி குதிக்குது. எலிசபெத் அம்மாள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு உரத்த குரல்ல, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீர், உம்முடைய வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றது. என் ஆண்டவரின் தாயார் என்னை சந்திக்க நான் யார் அப்படின்னு எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாவை வாழ்த்துறாங்க. இது அன்னை மரியாள் மற்றும் எலிசபெத் அம்மாள் சந்திப்பாக இருந்தாலும் அவங்களோட வயிற்றுல வளரக்கூடிய திருமுழுக்கு யோவான் மற்றும் இயேசு கிறிஸ்துவோட முதல் சந்திப்பாவும் பார்க்கப்படுது. இந்த விழா 13ஆம் நூற்றாண்டுல பொனவேந்தர் அப்படிங்கிறவரால துவங்கப்பட்டிருக்கு. இந்த விழா சிறப்பாக வளர்ச்சி அடைய காரணமாக இருந்தவர் பராக் நகர ஆயராக இருந்த ஜான் ஜன்ஸ்டீன். தன்னுடைய மறையுரை மூலமா இந்த விழாவோட முக்கியத்துவத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லி இந்த விழாவை மக்களிடையே கொண்டு சேர்த்திருக்காரு. அந்த காலகட்டத்துல 2 திருத்தந்தைகள் இருந்திருக்காங்க. ரோமையை தலைமையிடமாக கொண்ட 5ஆம் அர்பன் மற்றும் அவிஞானை தலைமையிடமாக கொண்ட 7ஆம் கிளமெண்ட். இந்த விழாவின் மூலமா இந்த 2 திருத்தந்தையர்களுக்கும் இடையில நல்லுறவை ஏற்படுத்தி இருக்காரு ஜான் ஜன்ஸ்டீன். இந்த பிரச்சனைகள் முடிந்ததுக்கு பிறகு திருத்தந்தையாக பதவியேற்ற திருத்தந்தை 9ஆம் போனிபஸ் அவர்கள் இந்த விழாவை ஜூலை 2ஆம் தேதி கொண்டாட அறிவிச்சிருக்காரு. 1969ல அப்போ திருத்தந்தையாக இருந்த திருத்தந்தை 6ஆம் பவுல் அவர்கள் இந்த விழாவை மே 31 கொண்டாட அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காரு. மே 31 ஃபீஸ்ட் ஆஃப் த விசிட்டேஷன் ஆஃப் த பிளஸ்ட் வர்ஜின் மேரி.